யாருக்கும் இப்படி ஒரு நிலமை வரக்கூடாது. கேஎஃப்சி வந்து வெஜ்ஜு சாப்பிட்றதுண்ணா கொஞ்சம் தயவு பண்ணுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. வாய்ப்பில்லை தம்பி. ஐயோ வாய்ப்பில்லை. ஒருத்தன் இப்போ சந்தோஷமாக இருப்பான், அப்படியே பாருங்களேன் சிரிப்பு பாருங்களேன். அண்ணா அப்படியே தம்பிக்கும் பாருண்ணா பாருங்க, கொஞ்சம் கருணை காட்ட மாட்டுறாரு. நான் அந்த பக்கெட் ஆர்டர் பண்ணிங்கன்னா சாப்பிட்லாம், இவன் வேறு ஆர்வமாக ஆர்டர் பண்ணுறான். டேய் என் வயிறுலாம் எரியுதுடா. டேய் எனக்கு பிடிச்சதை எதாவது ஆர்டர் பண்ணுறா. டேய் அப்படியே தம்பிக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணுறேன். நம்ம கேஎஃப்சியில் இருக்கும்னு தெரியும். இப்போ இதெல்லாம் வீட்டில் வந்து நான் மாட்டிக்கிறேன். ஏன்னா கேஎஃப்சி வந்து நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னா அவ்வளோதான். நீங்கள் வெஜ்ஜு சாப்பிட்றீங்க, நான் நான்வெஜ் சாப்பிட்றேன். இருந்தாலும் கேஎஃப்சியில் போய் நீ சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. கேஎஃப்சியில் போய் சாப்பிட்டியா நீங்களே சண்டை மூட்டி விட்டுருங்க போல. இது ப்ளீஸ்ண்ணா இதெல்லாம் வேணாண்ணா. வீட்டில் போட்டால் தெரியும்லடா எப்படியும். அதுதான் சமாளிச்சிருவேண்ணா. நீங்கள் ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறீங்க. இப்போ நீ சாப்பிட்ற, இப்போ நான் அது வந்து ஒரு தனி ஆகிட்டேன். அப்போ சாப்பிட மாட்டேன் சத்தியம் பண்ணேன். நான் சத்தியம்லாம் மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன். நீ பண்ணியே. ஆனால் மனசில் இல்லை கேஎஃப்சி வந்துட்டு வெஜ்ஜு சாப்பிட்றதுண்ணா ஒரு வாரம் இல்லை. இப்போ வெஜ் தான் வெஜ்ஜு தான் நான்வெஜ்ஜுன்னாரு. அது ஒன்று வெஜ்ஜு இருக்கேன் நான் நினச்சேன். ஒரு வழியாக எப்படியோ கேஎஃப்சி வந்து நினச்சதை நடத்திட்டேன். நான் ஆர்டர் போட்டுக்கிறேன். நான் கார் வாங்கிட்டோம். ஒரு ரவுண்டு குத்திங்கன்னா நான் 65 கிலோ தான். ஒரு ரவுண்டு குத்திங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ரவுண்டு போகிறதுக்கு 200 ரூபா. அதாவது வந்து நீ மால்குள்ளே போய் பார்த்தோன்னா இதே காரை தான் வச்சுக்கின்னு ஓட்டுவாங்க. அப்படி ஓட்டும் போது ஒரு ரவுண்டுக்கு 200 ரூபா வாங்குவாங்க குழந்தைங்களுக்கு. அப்போ உன்ன மாதிரி நாய்ங்களுக்கு 500,000 அவங்களே நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் இப்போ வண்டியை. அது நான் வந்து 65 கிலோ வந்து கெப்பாசிட்டி இருக்குதா டெஸ்ட் பண்ணிக்கிறேன். என் பொண்ணுக்கு வெயிட் சோறு குத்து வெயிட் ஏற்றிட்டு அதை வச்சு நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். எப்படியும் 3 மாதம் 4 மாதம் ஆகும். வண்டி நம்ம கேரண்டீடா 85 கேஜி சொல்லிடுறாங்க. தம்பி ஒரு 20 கேஜி டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கேன். 3 மாதம் 4 மாதம் எந்த அளவுக்கு அது உழைக்குது, அப்போ அந்த வெயிட் உட்காந்தா தாங்குதா, பழசானதுக்கு அப்புறம் தாங்குதான் தான் பார்க்கணும். எடுத்த உடனே பார்க்கறதுல முட்டாள்தனம். ஃபர்ஸ்ட் வந்து அசம்பிள் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் கரெக்டாக அசம்பிள் பண்ணாங்களா, டயர்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும்னா. டயர்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்க ஏறி உட்காந்த அப்புறம் ஏதாவது வந்து டயர் கைண்டிச்சுன்னா அது வேலை. தம்பி உட்காந்து எதுவும் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. உட்காந்தா தானே வண்டி கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் வர முடியாது. என் குழந்தைங்க உட்காந்தா ஒன்றும் ஆகாது. அதுக்கு மாதிரி ஜாலியாக சுத்தம். இப்போ போன உடனே இப்போ அதுதான் இப்போ வந்து பார்க்குறோம் அவங்க எப்படி ரியாக்ஷன். அவங்களோட ரியாக்ஷன் இப்போ போகும்போது அங்கே போயிட்டு அதனுடைய சந்தோஷம், அது சின்னது ஒரு சந்தோஷப்படுறதுன்னா பெருசு வந்துட்டு அதுக்கு மேலே. அதுக்கு ஒரு 10-11 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அது இன்னும் குழந்தை மாதிரி ரொம்ப சந்தோஷப்படும். இல்லை வீட்டில் நான் தான் அசிங்கப்பட்டு திட்டு வாங்கினுக்கிறேன், இதெல்லாம் வாங்கி கொடுத்துன்னு அதிகமாக காசு செலவு பண்ணிக்கிறேன். இருந்தாலும் இந்த நாட்கள் போச்சுன்னா திருப்பி வராதுண்ணா. கண்டிப்பாண்ணா பசங்க முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்க்க நம்ம தான் அனுபவிக்க முடியல, பசங்களாச்சும் அனுபவிட்டோம். இல்லை நான் அனுபவித்தேன் அப்படிங்களா? ஆமாம். எனக்கு வந்துட்டு என்னென்னா எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. அவங்களால என்ன பண்ண முடிஞ்சதோ பண்ண முடிஞ்சாங்க. அதனால தான் நான் எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு பைக் வேணும், எனக்கு அது வேணும் இது வேணும் நான் கேட்டு வாங்கலை. எதுவாக இருந்தாலும் நானே உழைச்சி வாங்கிக்கிட்டேன். அதனால் எனக்கு அதில் இருக்கிற சந்தோஷம் திருப்தி எல்லாமே அது வேறு மாதிரி இருக்குது. இப்போ எங்கள் அப்பா அம்மா வாங்கி கொடுத்தா கூட வந்துட்டு அது என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு வேல்யூ தெரிஞ்சிருக்காது. ஆனால் அதே நானாக வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வேல்யூ தெரியும். இப்போ கூட பார்த்திங்கன்னா இதோ என் வண்டி நிற்குதுங்க, சும்மா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி நிற்கிது பார்த்தீங்கன்னா தெரியும். சரி இதெல்லாம் நம்ம வாங்குறது. தம்பியும் வாங்கினது தானே. அப்பா காசில் வந்து காசு கொடுத்து வாங்குறதுல என்ன சொல்லுங்க. கரெக்டு தான். தம்பியும் வந்து அப்படி கிடையாது, உங்களுக்கு நல்லா தெரியும். நீ அப்படி தான் பாலிசி சேம் பாலிசி. அதாவது வந்து எவ்வளோ பிரச்சனை பண்ணேன் ஒரு பைக் வாங்குறதுக்கு. வாங்கினா அது உங்கள் அப்பா வந்து லாஸ்ட்ல ஆட்டத்தையே கழிச்சு விட்டீங்க. ஃபுல்லாக சொல்லு பாதி சொன்னா அவங்க என்ன வச்சுக்குவாங்க. நான் டியூக் வாங்கலான்னு பார்த்தா பஜாஜ் வாங்கி கொடுத்துட்டீங்க வண்டி. ஆமாம் பஜாஜ் எவ்வளோ மைலேஜ் இருக்குது. உங்கள் அப்பா எவ்வளோ சந்தோஷப்பட்டாரு. 980 ஏய் ஆர்டர் வந்துச்சு, ரிசீவ் பண்ணிட்டு வாடா. டேய் நான் வீட்டுக்கிட்ட வந்துட்டான். 2 பேர் வேறு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கிறாங்க. போய் பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. கார் வேறு எனக்கே குஷியாக இருக்குதுண்ணா. கார் எடுத்தது ஏதோ நம்மளே வந்து ஒரு பெரிய கார் எடுத்த மாதிரி ஒரு ஃபீலு. பெருசாக தானே இருக்குது உண்மையிலேயே. என் பொண்ணு வந்துட்டு எவ்வளோ ரெடியாக நிற்குது பாருங்க, அந்த காருக்காக வெயிட்டிங்கு. மேடம் எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. காரை பேக் பண்ணி பக்காவாக வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டேன் எப்படியோ ஒரு வழியாக. ஹாய். இந்த வீடியோல சம்பாதிக்கிறது, இந்த வீடியோல எத்தனை லட்சம் வந்தாலும் எங்களுக்கு ఎక్కడ చూసినావా? மேடம் தான் நாளைக்கு பர்த்டே. யோசிக்கிறா. ரெண்டு கேமரா ரவுண்டு, 2 கேமரா வச்சிருக்காங்க.
2 கேமரா வச்சிருக்காரு. இல்ல அவன் யூடியூபர் தெரியாதுல்ல, அப்படிதான் நாங்களும் நினைச்சிட்டு இருக்கோம் கொஞ்ச நாளா. சிரி பாப்பாவை புரியுதா அக்கா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டே நான் தான். 85 கிலோ காரணம், நான் 65 கிலோ தான். இல்ல சத்தியமா ஒன்னு ஏத்த மாட்டேன். ஏங்கா அக்கா? அண்ணன் வந்து 200 கேட்டாரு, ஒரு 100 எக்ஸ்ட்ரா கூட போட்டு தரேன். அண்ணா ஒரு ரவுண்டு போறோமா, நோ செப்பு நோ. அண்ணா ஒரு ரவுண்டு போறோமா கார்ல. நல்லாதா கார்? நல்லாதா கார்? நல்லாதா? சூப்பரா? ஏய் நான் ஒரு ரவுண்டு. ஏய் ஸ்பீடாக போகுதுடா வண்டி. ஓட்டு. ஏய் பாய்.